ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வந்து கிழங்கு. இந்த மாதிரி இருக்க கிழங்க தோல் சீவி எடுத்து இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இப்படி சீவின கிழங்க இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ப்ளஸ் பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். அதிலே கொஞ்சம் உப்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கிழங்கு மாவில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் இது கிறிஸ்பி ஆகணுங்கிறதுக்காக இந்த சின்ன கப்பில் ஒரு கப் வந்துட்டு 3/4 கப் வந்துட்டு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். வெங்காயம் போட்டு பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உப்பு, காரம் எல்லாமே இதுலேயே இருக்குது. போட்டு அரைச்சாச்சு. வெங்காயம் போட்டு பிசைஞ்சு வடை போட வேண்டியது தான். பருப்பு வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி வடை தட்டி காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிழங்கு வடை வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த அளவுக்கு கிழங்கு வடை வேக விட்ட போதும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம கிழங்கு வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஐஸு சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கு வடை சூப்பராக இருக்குங்களாங்க ஐஸாக? சரிங்க ஐஸு. நீங்களும் இந்த மாதிரி எம்மியான வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டா விடவே மாட்டீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.